ஹாய் கைஸ், இந்த வீடியோவோட டாபிக் என்னென்னா த பெயின் ஆஃப் பங்குனி உத்திரம். ஸோ தமிழகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பங்குனி உத்திரத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா தெலுங்கு பண்டிகையை தான் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்லிக்க விரும்புகிறேன், லிசன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி, எங்களோட வாழ்க்கையோட முக்கியமான பகுதி இது. என்னென்னா, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். பங்குனி மாதம்னாவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 30-35 டிகிரி தாராளமாக இருக்கும் டெம்பரேச்சர். அந்த மாதிரி டைமில் தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா எங்களுக்கு வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அன்றைக்கி இன்னிய வரையும் எனக்கு 25 வயசு ஆகுது. நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு நாள் பங்குனி உத்திரத்துக்கு எனக்கு லீவு கொடுத்ததில்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும்தான் லீவு இருக்கும். மற்றபடி எல்லா நாளுமே அதுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸ்கூல் காலேஜுக்கு நாங்கள் போயிருக்கோம். அடிக்கிற வெயிலில் செருப்பு இருக்காது. இன்றைக்கி தாங்க வசதி, அன்றைக்கெலாம் வசதி இல்லை. அந்த செருப்பு இல்லாமல் ரோட்டில் ஓரத்தில் செடி முளைஞ்சிருக்கும், புல்லு முளைஞ்சிருக்கும். அதில் மிதிச்சிக்கின்னு வீட்டுக்கு ஓடுவோம். வீட்டுக்கு ஓடி பார்த்தா பங்குனி உத்திரம் இல்லையா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லோரும் வெளியூருக்கு போய் வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் எங்களை அன்றைக்கி வீட்டில் இருக்க விட மாட்டீங்க, ஸ்கூலுக்கு கூப்பிடுவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துப்போம். ஆனால் மறாவது நாள் போனால் அன்றைக்கி இருந்த ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்கூல் சாரும் டீச்சரும் எங்களை ஒரு அடி 2 அடி அடிச்சுட்டு தான் ஸ்கூலில் கிளாஸில் சேர்ப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பங்குனி உத்திர திருவிழாவில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். எங்களோட வழி உங்களுக்கு புரியலையா? பங்குனி மாதங்க அடிக்கிற வெயிலில் ஸ்கூல் பசங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு நியூ இயருக்கு கவர்மெண்ட்டில் லீவு கொடுத்துருக்கீங்க. பெருமையாக இருக்குது. நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏங்க, தமிழ் நியூ இயருக்கே இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இப்போ தான் நாங்கள் லீவு வாங்கினோம். நீங்கள் தெலுங்கு நியூ இயருக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டுக்கிறீங்க தமிழகத்தில். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, அவங்க ஸ்டேட்டில் நம்மளோட இதெல்லாம் கொண்டாடினாங்கன்னா அவங்களோட இதை நம்ம ஸ்டேட்டில் கொண்டாடுறதும் தப்பு இல்லை அப்படி சொல்லிவிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். தெலுங்கானாவில், அதான் அந்த ஆந்திரா சைடில் தமிழ்னு ஒரு மதிப்பே இல்லை. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். கர்நாடகாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில இடத்துல ஸ்டேட்டில் அவங்க ஏரியாவில் கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது கூட நான் ஏற்றுப்பேன். ஏன்னா கர்நாடகாவில் தமிழ்நாட்கள் நிறைய பேர் பிழைக்க போகிறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் மதித்து நம்மளை பண்ணுறாங்கன்னா அவங்கள மதித்து நம்ம பண்ணிட்டு போகலாம். பட்டு தெலுங்கு நியூ இயரை அந்தளவுக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறது தப்பு இல்லை, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க. கவர்மெண்ட்டு உங்கள் கையில் இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறது தான் சட்டம். ஸோ எங்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேங்க, இந்த வீடியோ யாராவது ஒரு ஹையர் அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொல்கிறத கொஞ்சோண்டு காது கொடுத்து கேளுங்க. பங்குனி உத்திரங்க அது எங்கள் பண்டிகை, அது எங்கள் தமிழர் பண்டிகை, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிருத்திகை, ஒரு சாதாரண ஒரு நார்மலான சின்ன பண்டிகைலாம் வருது இல்லையா, அதெல்லாம் செப்பரேட்டாக விருப்பம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் பங்குனி உத்திரன்றது என்னென்னா, எங்கள் அப்பா முருகனுக்கு நாங்கள் காப்பு கட்டி அதுக்கு 10 நாள் 12 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் முருகனுக்கு எங்களோட வேண்டுதலை நாங்கள் நிறைவேற்றுறது. அது நாங்கள் சும்மா ஒரு சில ஏரியாவில் மட்டும் கொண்டாடுற பண்டிகை இல்லை, அது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கொண்டாடுவோம். ஸோ தயவு செய்து பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்துக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்வெஸ்ட்டு தான். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் பண்ண போகிறீங்க. பட் என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன். இது என்னோடய கஷ்டம் இல்லை, நாங்கள் ஸ்கூல் படித்த பசங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். அடிக்கிற வெயிலில் ஸ்கூலுக்கு ஓடுவோம். தமிழ் வருஷ பிறப்பே இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கினோம். ஸோ அதனால் தெலுங்கு வருஷ பிறப்பை விடுங்க, ஃபஸ்ட்டு எங்கள் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு நாள் எங்களுக்கு கவர்மெண்ட் லீவை கொடுங்க. ஸோ இது என்னோடய ரெக்வெஸ்ட்.